ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா ஒரு போஸ்ட் ரெக்வஸ்ட்டை நம்மளால் அடிம்பார்ட்டண்ட்டாக மாற்ற முடியுமா அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இது ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்றுனா போஸ்ட் ரெக்வஸ்ட்னா என்ன? போஸ்ட் ரெக்வஸ்ட்னா நம்ம HTTP ரெக்வஸ்ட்டில் இருக்கிற டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் போஸ்ட் ரெக்வஸ்ட் ஒன்று. இது வந்து ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். ஒரு ரிசோர்ஸை கிரியேட் பண்ணுறதுக்காண்டி நம்ம இந்த போஸ்ட் ரெக்வஸ்ட் யூஸ் பண்ணுவோம். அடிம்பார்ட்டன்ட் அப்படின்னு என்னதுனாக்கா எத்தனை வாட்டி அந்த ரெக்வஸ்ட் நான் ஹிட் பண்ணிகிட்டே இருந்தாலும் எனக்கு ஒரே ரிசல்ட் தான் வரும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கெட் ரெக்வஸ்ட் இருக்குங்களா, இது வந்து ஒரு அடிம்பார்ட்டன்ட். எத்தனை வாட்டி நான் ஸ்லாஷ் யூசர் நேம் அப்படின்னு நான் கொடுத்து வாங்கினாலும் எனக்கு ஒரே நேம் தான் எனக்கு வரப்போகுது. ஸோ அதுதான் அடிம்பார்ட்டன்ட்ங்கிறது. ஸோ இப்போ ரெண்டுமே முரணான ஒரு விஷயம். ஒன்று வந்து போஸ்ட் ரெக்வஸ்ட்டுங்கிறது ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ண போகுது. அதாவது எவ்ரி டைம் நீங்கள் அந்த ஏபிஐ ஹிட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் ஆக போகுது. அடிம்பார்ட்டன்ட்னா எத்தனை வாட்டி நீங்கள் அனுப்பிச்சாலும் உங்களுக்கு வந்து ஒரே ரெஸ்பான்ஸாக உங்களுக்கு வரப்போகுது. ஓகே, ஸோ அதுதான் உங்களுக்கு அடிம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம ஒன்று சேர்க்க போகிறோம். ஓகே, அதாவது ஒரு போஸ்ட் ரெக்வஸ்ட்டை உங்களால் அடிம்பார்ட்டன்ட் ரெக்வஸ்ட்டாக மாற்ற முடியுமா, அடிம்பார்ட்டன்ட் போஸ்ட்டாக மாற்ற முடியுமா அப்படின்ட்டு. ஸோ அதுதான் நம்மளுக்கான இன்னைக்கான ஒரு கேள்வி. ஓகே, ஸோ நம்மளால் அதை மாற்ற முடியும். ஸோ எப்படி மாற்றலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு அடிம்பார்ட்டன்சி ஒரு கீ மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு, ஸோ ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து ஒரு கீ மாதிரி ஒன்று செட் பண்ணி ஜென்ரேட் பண்ணி அனுப்புவாங்க. ஓகே, ஸோ இப்போ அடிம்பார்ட்டன்சி கீன்னு இருக்குங்களா, ஸோ இட் கேன் பி லைக் எனிஸ்டிங். ஒரு UID4 அந்த ஒரு அல்காரிதம் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஐடி ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அந்த ஐடியை நீங்கள் அனுப்பிச்சிட்டு பேஸ்ட் ஆன் தட் ஐடி, இப்போ அந்த ரெக்வஸ்ட் வந்து அந்த ரெக்வஸ்ட்டோட ரெஃபரன்ஸ் ஐடி வந்து அந்த ஐடி. ஓகேவா, ஸோ இப்போ அந்த ஐடியை வச்சு நான் செக் பண்ணுவேன் டிபியில். இப்போ ஆல்ரெடி இந்த ஐடியை வச்சு ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் ரிசோர்ஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோமா, ஆமாவா இல்லையா அப்படின்ட்டு. கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி அனுப்பிச்ச ரெஸ்பான்ஸே நான் அனுப்பிச்சிடுவேன். இல்லை அப்படின்னீங்கன்னா நான் வந்து புதுசாக ஒரு ரிசோர்ஸை கிரியேட் பண்ணி உங்களுக்கு அனுப்புவேன். ஓகே, ஸோ இதுதான் இந்த மேட்டர். சரிடா, அப்போ நீ சொல்றது ஓகே, ஆனால் இப்போ போஸ்ட் ரெக்வஸ்ட்டாக நான் அடிம்பார்ட்டன்ட்னா நான் அதையே நீ அடிம்பார்ட்டன்ட்டாக மாத்துற அப்படின்ட்டு உங்களுக்கு கேள்வி வரும். ஸோ ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒரு யூசர் கிரியேட் பண்ணுறாரு, ஒரு டூப்ளிகேட் ரெக்வஸ்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ எப்படின்னா ஒரு பேமெண்ட்டுக்கு ஒரு டூப்ளிகேட் ரெக்வஸ்ட் வருது. இப்போ நீங்கள் ஒரு ரெக்வஸ்ட் போகுது உங்கள் மிஷின்லேருந்து, நீங்கள் திருப்பி அனுப்புறீங்க. ஸோ திருப்பி இன்னும் ரெக்வஸ்ட்டும் போயிடுது. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு 2 பேமெண்ட் ரெக்வஸ்ட் உங்களுக்கு போகுது. பட் நீங்கள் ஒரே ஒரு பேமெண்ட் தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஒரே பேமெண்ட் தான் நீங்கள் பண்ணணும். ஓகே, பட் ஆனால் உங்களுக்கு 2 ரெக்வஸ்ட் வந்துச்சுன்னா நீங்கள் 2 பேமெண்ட்டில் பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா? ஸோ அதை தடுக்கிறதுக்காண்டி தான் இந்த மாதிரி ஒரு விஷயம். ஸோ இதுதான் நம்மளுக்கான இந்த ஒரு அடிம்பார்ட்டன்சி. இப்போ நீங்கள் சப்போஸ் டிபி வச்சு நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னாக்கா, நீங்கள் ஒரு இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். அடிம்பார்ட்டன்சிக்கு UID வச்சு நீங்கள் இது பண்ணிக்கலாம். அந்த அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் டேட்டான்னு வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் இனிஷியலாக இப்போ தான் கிரியேட் பண்ண போகிறீங்க, ஃபஸ்ட் ரிசோர்ஸை இப்போ தான் கிரியேட் பண்ண போகிறீங்கன்னா இங்கே ரெஸ்பான்ஸ் டேட்டா நல்லுன்னு இருக்கும். அண்ட் தென் நீங்கள் கிரியேட் பண்ண பிறகு உங்களோட ரெஸ்பான்ஸ் டேட்டாவை தூக்கி இதில் பாப்புலேட் பண்ணி நீங்கள் வச்சுக்க போகிறீங்க. ஓகே, ஸோ இதுதான் மேட்டர். அண்ட் தென் ஃபார் ஃப்ரீக்வன்சியாக நீங்கள் ஒரு டெலிட் பண்ணிட்டும் இருக்கணும். ஸோ ஏன்னா இந்த அடிபெண்டன்சி கீங்கிறது ஃபார் சர்டன் பீரியட் ஆஃப் டைம் வந்து ஃப்ரண்ட் எண்ட் வந்து ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு வைக்கிறது. இவன் தான் இந்த யூசர் தான் இது அனுப்புகிறான் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ். அந்த கீ பேஸ்ட் ஆன் உங்களோட யூஸ் கேஸை பொறுத்து ஆஃப்டர் சம் டைம் இட் ஷுட் பி எக்ஸ்பைரிங். ஸோ எக்ஸ்பயர் ஆன டேட்டாவை நீங்கள் வச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ யூ கேன் ஆல்சோ டெலீட் தட். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து சிம்பிள் ஒரு இது மட்டும் நம்ம இங்கே பார்ப்போம். இதை வந்து என்ன பண்ணுறேன்னா இன்மெமரியாக ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு டிக்ஷனரியில் போட்டு நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா இது நீங்கள் ஒரு டிபியில் போட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த சிஸ்டம் டிசைனிங் கொஸ்டின். யூ கேன் ட்ரை இட் அவுட் ஆக்சுவலி. ஸோ நீங்கள் டிபியில் போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு டிபியில் போட்டு உங்களுக்கு ஒரு இன்னொரு வீடியோ வேணும்னாலும் நீங்கள் சொல்லுங்கள், நம்ம அதையும் நம்ம செஞ்சு பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா app.py. ஓகே, ஸோ ஜஸ்ட்டு இது மட்டும் தான் போட்டிருக்கேன். ஸோ இதில் என்னென்னா கிரியேட் ரெக்வஸ்ட்டு ஸ்லாஷ் கிரியேட்டில் எனக்கு வந்து ஒரு கிரியேட் ஆகி எனக்கு வந்து ஒரு டேட்டா வரப்போகுது. ஸோ அவ்வளோதான். சப்போஸ் கீ இல்லாட்டினா கீ இல்லைன்னு சொல்லிட்டு எரர் அடிப்பேன். கீ இருந்துச்சுன்னா நான் வந்து ஆல்ரெடி இருக்கான்னு பார்ப்பேன். இருந்துச்சுன்னா அந்த ரெஸ்பான்ஸ் அனுப்பேன். இல்லாட்டினா நான் புதுசாக ரிசோர்ஸை கிரியேட் பண்ணி நான் உங்களுக்கு அனுப்புவேன். ஸோ இதுதான் மேட்டர். இப்போ வந்து ஃப்ளாஸ்கே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது நான் ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஃப்ளாஸ்க் API தான். ஸோ பைத்தான் .py. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 5000ங்கிற போர்ட்டில் உங்களுக்கு ரன் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ நான் ப்ரூனோவை யூஸ் பண்ணி ஒரு API ரெக்வஸ்ட் நம்ம ஹிட் பண்ணிக்கலாம். ஓகே,
5000 இது வந்து ஒரு போஸ்ட் ரெக்வஸ்ட்டு ஸ்லாஷ் ஓகே நேம் அங்கே இருக்கக்கூடாது நேம் ஸ்லாஷ் கிரியேட் நேம் வந்து important post ஓகே ஸோ நான் வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன் ஓகே ஸோ இப்போ நான் வந்து ரெக்வஸ்ட் அனுப்புகிறேன்னு வச்சுக்கோங்களேன் supported JSON ஓகே ஸோ இதுக்கு வந்து நம்ம ஜேசான் டேட்டாவை நம்ம அனுப்புகிறோம் என்ன டேட்டா அனுப்புகிறோம்னாக்கா அடிம்பொட்டன்சி கீ சப்போஸ் நம்ம வந்து இந்த டேட்டாவே நம்ம அனுப்புவோம் ஸோ இதில் நம்ம எப்படி நம்ம இங்கே ரைட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ ஓகே ரிசோர்ஸ் ஐடி சம் டேட்டா நம்ம கொடுத்த டேட்டாவை அப்படியே தூக்கி இங்கே வச்சுக்க போகுது அதான் மேட்டரு ஸோ நம்ம டேட்டா இங்கே கொடுக்குறோம் அப்படி இங்கே வரப்போகுது ஸோ ரெக்வஸ்ட் அனுப்பிச்சனா ஓகே இப்போ எனக்கு இந்த மாதிரி வந்துருச்சு ஓகே ஸோ இப்போ நம்ம கொடுத்தது வந்து எனக்கு அப்படியே ஸ்டோர் ஆகி எனக்கு இங்கே வந்துருச்சு ஓகே ஸோ இது வந்து ஓகே ஸோ இதோட ரிசோர்ஸ் ஐடி வந்து இது ஓகே ஸோ ஒரு ஜஸ்ட் ஒரு ரிசோர்ஸ் ஐடி ஜென்ரேட் பண்ணி நம்மளுக்கு ஒரு டேட்டாவை போட்டு ஒரு இதுவாக கொடுக்குது ஸோ இப்போ நான் அது வந்து நான் எத்தனை வாட்டி அனுப்பிச்சாலும் எனக்கு இதே ரிசல்ட் இப்போ இந்த ரிசோர்ஸ் ஐடி இருக்குங்களா இது வந்து மாறாது பாருங்க வேணாம் எத்தனை வாட்டி அனுப்பிச்சாலும் எனக்கு இதே டேட்டா தான் வரப்போகுது இப்போ நான் அடிம்பொட்டன்சி கீயை நான் மாத்திரன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் வந்து கடைசியில் 0 இருக்குதா இங்கே வந்து நான் 1ன்னு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு வேறு கீ வந்துடும் வேறு ரிசோர்ஸ் ஐடி வந்துருக்கும் ஸோ இப்போ நான் வந்து பழைய இதுக்கே நான் திருப்பி நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் ஆக்சுவலாக மாற்றி போகாது பட் நான் சொல்கிறேன் டூப்ளிகேட் ரெக்வஸ்ட் போச்சுன்னா உங்களால் அது இப்படி ரிசால்வ் பண்ணிக்க முடியும் ஸோ உங்களுக்கு வந்து பேக் எண்டில் உங்களுக்கு ஒரே ரிசோர்ஸ் மட்டும் தான் கிரியேட் ஆகும் ஸோ இதுதான் நம்மளுடைய ஒரு ஃப்ளோ ஸோ இந்த அடிம்பொட்டன்சி கீ வச்சு அடிம்பொட்டன்சி கீ ஆர் லைக் ஐ மீன் இந்த நேமிங் என்ன வேணாலும் இருக்கலாம் ஸோ எனி கீ ஸோ யூனிக் கீ ஆர் சம்திங் எனி கீ அந்த மாதிரி ஒரு கீ வச்சுட்டு நீங்கள் அதை ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் இந்த டூப்ளிகேட் ரெக்வஸ்ட்டை நீங்கள் தடுத்துக்கலாம் ஓகே சரி இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி இப்போ இந்த போஸ்ட் ரெக்வஸ்ட்டில் இப்போ நம்ம வந்து அடிம்பொட்டண்ட்டாக மாற்றிட்டோம் ஸோ இதுக்கும் புட் ரெக்வஸ்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் இப்போ நான் இது அடிம்பொட்டன் போஸ்ட் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஏன் புட் ரெக்வஸ்ட் யூஸ் பண்ணக்கூடாது ஓகே ஸோ இந்த கேள்வியை யோசிச்சு பாருங்கள் ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் க்ளூ கிடச்சிதுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அண்ட் தென் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஏன் நம்ம வந்து ஒரு போஸ்ட் ரெக்வஸ்ட் ஐ மீன் அடிம்பொட்டன் போஸ்ட் ரெக்வஸ்ட்டை ஏன் புட் ரெக்வஸ்ட்டாக ஐ மீன் புட் ரெக்வஸ்ட் வச்சு ரீப்ளேஸ் பண்ணக்கூடாதுங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் ஸோ யா நம்ம சிஸ்டம் டிசைனிங்கில் நம்ம இன்னொரு செஷன் நம்ம பார்ப்போம் யா தேங்க்ஸ் ஆல் பை